என்ன மக்களே, குடும்பங்கள் கொண்டாடும் ஷோவாக மாறிக்கொண்டிருக்கிறது பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு டிபேட் ஷோ வந்து வச்சிருக்காங்க. லாஸ்ட் வீக்ல ஸ்கூல் டாஸ்க் வந்து வச்சிருந்தாங்க. என்னதான் இரிட்டேட் பண்ணியிருந்தாலும் அந்த டாஸ்க் சூப்பரா தான் போச்சு அப்படின்னு சொல்லி நிர்வாகமே சொன்னதுனால நம்ம ஏத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஸோ அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தல டாஸ்க் வந்து நடைபெற போகுது. நாமினேஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கே இன்னொரு டாஸ்க் வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, இன்னொரு தரமான ஒரு டாஸ்க் வந்து குடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்ல வந்து நம்ம விக்ரம் இருக்கார்ல, சாண்ட்ரா அவர்கள போட்டு பொலன்னு வந்து பொளந்து விட்டாப்ல. ஆக்சுவலா இதெல்லாம் கடந்து போயிருந்திருக்கலாம். ஆனா கடந்து போகாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க்கா வந்து கொடுத்திருக்காரு நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணி ஹால்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்க போடுங்க, வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அவர்கள் ஒரு நல்ல டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு. அந்த டாஸ்க்குடைய பேர் டிபேட் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். அதில் அவங்க என்னத்தை பற்றி டிபேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிளீனிங் வேலை மற்றும் பொறுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் வந்து அதிகமாக பொறுப்போடு இருக்காங்களா கிளீனிங் வேலையில், மற்ற வேலைகள்லாம், இல்லை பெண்கள் வந்து இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சபரிநாத்லேருந்து அடித்து துவைச்சிட்டாப்புல பார்வதியை. ஏன்னா சிங்கில் வந்து உருளைக்கிழங்கு விழுந்துருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து மறுபடியும் போட்டு அப்படியே வந்து சமைக்கிறாங்க. ஸோ க்ளீனியே வந்து சுத்தமாக வந்து கிடையாது, ஹைஜீனே வந்து சுத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து டிபேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ மீந்த சாப்பாடை வந்து நாங்கள் கஞ்சியாக மாற்றினோம். ஸோ அப்போ பெண்கள் தான் வந்து சிறந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஓகே, கொஞ்சம் ஃபன்னாக வந்துருந்தது, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. பட் அதுக்கப்புறம் நம்ம விக்கல்ஸ் வந்தார் பாருங்க, வெறித்தனமாக பேசி விட்டாப்புல. சொல்லப்போனால் சாண்ட்ராவுக்கு வந்து க்ளோஸ்அப் வச்சு வச்சு வந்து காட்டுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷனுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கை வச்சா மேபி அதுலேருந்து 1 or 2 மெம்பர்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இது வந்து நாமினேஷனுக்கு முன்னாடி வந்து வச்சுருக்காங்களா, இல்லை நாமினேஷனுக்கு அப்புறம் வந்து வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனால் விக்கல்ஸ் வந்து என்ன மாதிரி பேசியிருக்காரு தெரியுமா? பிக் பாஸ் சொன்ன ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட மதிக்காமல், கிளீனிங்கும் பண்ணாமல், வாஷும் பண்ணாமல், இப்படி ஏமாற்றியதை யாரையாவது மறக்க முடியுமா? இல்லை வரலாறு தான் பேசாமல் விட்டுருமா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்க அப்படின்னா கட்டபொம்மன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுருவாப்புல சாண்ட்ரா அவர்களை. ஸோ அதனால் சாண்ட்ராவுடைய முகமெல்லாம் ஒரு மாதிரி வந்து மாறிடுச்சு. டேய் விக்ரம், இந்த இடத்துலையும் வக்கரத்தை வந்து காட்டணுமாடா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லுக் வந்து இருந்தது. பட் எனிஹவ் டிபேட்டே வந்து அதுக்காக தான். ஸோ ஒருத்தர் எப்படி வந்து பேசிக்கிறாங்க, யார் க்ளீனிங்காக இருக்காங்க, கேர்ள்ஸா பாய்ஸா அப்படின்றது தான். ஸோ அந்த விதத்தில் வந்து விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெறிக்க விட்டுருக்காப்புல. ஸோ இன்னும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் போரிங்காக தான் போகிற மாதிரி இருந்திருக்கு, பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் நடக்கலை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திங்கன்னா அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.